Hey, hello guys, this is the Russell டைம் எடுக்கும் வரதுக்கு. ஓகே, வந்துருச்சு. சாம்பியன் என் பேர் தான் வச்சுருக்கேன், மாற்ற முடியல. ஓகே, ஸ்னைப்பர் 3D அசாசின், இந்த கேமோட பேர் ஸ்னைப்பர் 3D. உள்ளே போகணும். ஸ்னைப்பர் 3D அசாசினில் டோக்கன்ஸ் ஏன் தான் இது கொடுக்குறாங்களோன்னு தெரில. ஓகே, அப்கிரேட் அவைலபிள். உள்ளே போனால் சைலன்சர், மசில், ஆமோ, பாடி, ஸ்கோப் போகும். ஓகே, இது நம்ம இது பண்ண முடியுது. ஸோ ஆமோ ரெக்கமெண்டடுன்னு போட்டிருக்காங்க, காசு இல்லை. ஸோ ஸ்டார்ட் மிஷன். டேமேஜுக்கு நம்மக்கிட்ட இது இல்லை, பரவாயில்ல, போய் பார்ப்போம். டவுன்லோடிங் ஏதோ எம்பி இது ஓப்பன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. என்னடா இது இவ்வளோ நேரம் எடுக்குது. ஓகே, இதில் என்ன டைம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அனுப்பிச்சி விடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 மறக்காமல் சப்ஸ்கிரைபும் அந்த பெல் பட்டனும் மட்டும் அமுத்தி விட்ருங்க. அது எனக்கு பிடிச்சது, ப்ளீஸ். இல்லை உங்களுக்கு பிடிச்சதாகவும் இருக்கலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட்டாகவும் தான் மாறுது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ரெட்டாக மாறும். வின்டர் ஓப்ஸ் 6 hours 7 நிமிஷம் தெரியல. 6 hours 11 minutes 10 minutes. அப்போ வெயிட் பண்ண முடியாது. ஓகே, ஸ்டார்ட் மிஷன் கொடுப்போம். ப்ரைமரியில் அப்கிரேட். டேமேஜ் எங்கிட்ட இல்லை, ஸோ அதுக்கு காசு வேணும். நம்ம பண்ணல அதுக்கு. ஓகே, சுற்றுது. ஓகே, வாடா, இந்த கிளிச்சு வேறு. ஓகே, ஸ்டார்ட். கவர் ப்ளவுன். ஓகே, உள்ள டார்கெட் ஆர்ம்ட் அசாசின். ஓடி வரவனுக்கு எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது. நான் ப்ரீஃப் கேஸை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப டவுட்டாக இருக்குது. இந்த ரெட் கலர் சூட் கேஸ் வச்சுருக்காரு, அவரை இது பண்ணணும், அதை காப்பாற்றணும். அவங்ககிட்ட கன்று இருக்கணும். ஆர்ம்ட் அசாஸ் கன்று இருக்கா? கன்று வந்துடுச்சா? சுற்று, இன்னொரு ஷூட். ஷூட்ரா. இந்த கட்சின்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே போய் இது பண்ணுறது கொஞ்சம் வைலன்ஸாக தான் இருக்கும். சுட்டு உழுவுறது அதுக்கெலாம் அது ஒரு வைலன்ஸ் கேமாக தான் இருக்கும். ஸோ நல்ல கேம் தான். சுற்று இது. ஓகே, நான் இப்போ டோங்கா பாயில் தான் இருக்கேன். சைனாவில் எங்கேயோ இருக்குது. இந்த மெக்கு படத்துலேயும் வரும், டோங்கா பே அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க. மல்டி கில். என்கிட்ட ஆசல் ரைஃபிளும் ஷார்ட் கன்னும் தேவை. இதுக்கு நம்மக்கிட்ட காசு இது டைமண்ட்ஸ் நம்மக்கிட்ட 230 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. டவுன்லோடிங் கண்டென்ட். அங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் அது டைம் எடுக்கும் டவுன்லோட் ஆகிறதுக்கு அந்த கண்டென்ட். ஸ்டார்ட் மிஷன் அது எடுக்கும், உங்கள் டைம் எடுக்கு. உள்ளே போகணுனாலே லேக் ஆகுது கம்ப்யூட்டர். ஓகே, நமக்கு ஒரு 280 அசால்ட் ரைஃபிள்னு நினைக்கிறேன், 280Dன்னு நினைக்கிறேன். ஐயோ, யாராச்சும் பார்த்துருவோம். இந்த காஷன் பார்த்துட்டான். டேஞ்சர், அடிச்சிருவான். அடிச்சிட்டான். அடிச்சிடாதீங்கடா. அடிச்சிட்டான். இந்த அங்கேருந்து அடிச்சிட்டானே. ஓகே, ரீட்ரை. அது சுற்றுது. அச்சீவ்மெண்ட் அன்லாக். பர்ஃபார்ம் 20H PDW9. சாரி, தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, நம்ம அந்த இதில் அடிப்போம், அது வெடிக்கும். ஓகே, கடைசி அந்த கட்சி போய் வெடிச்சு விட்ருவோம். அது நல்லாயிருக்கும். டும், சூப்பராக இருக்குல்ல சவுண்டு. இதில் நான் இது பண்ணியிருக்க மாட்டேன், என்னோடய வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால இதுவாக இருக்கும். நான் ரியலாக இது கேம் விளையாடும் போது எனக்கு சவுண்ட் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது சவுண்டு. என்னடா இது,
இல்லை கேமும் கிராஷ் ஆகுதுங்க, பிடிக்காது. இது இப்போவே 2-3 தடவை கிராஷ் ஆகிடுச்சு. அப்கிரேட் வெப்பன் நம்மக்கிட்ட இல்லை 5000, நம்மக்கிட்ட 3995 இருக்குது, 995 இருக்குது. ஸ்டார்ட் மிஷன். ஓகே, என்ன மிஷன் கொடுக்குறாங்க? இன்ஸ்பயர்ட் பை டிவி, கில் த சைன் அண்ட் ஹிஸ் பாடி கார்ட்ஸ். ஓகே, ஒருத்தன் வருவான், அவங்களோட சேர்ந்து 3 பாடி கார்ட்ஸ். 3 man குரூப். மேலே அந்த டார்கெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. எங்கே இருந்தான்னு தெரில அவனுங்க. அங்கே யாரோ போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேர் தெரியலாங்களா பாருங்க. ஷூட் பண்ணலாம். டேமேஜ் ஆகி போச்சு, கண்டுபிடிச்சிட்டானுங்க. ரீலோட் சீக்கிரமாக பண்ணுறா. சீக்கிரமாடா, அந்த கிராஸ் ஆகிடக்கூடாது. சரி, கரெக்டாக ஷூட் போச்சு. கேம் பாஸ் ஆச்சு. ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. என்ன தான் இது? இந்த கிளிச் பார்த்தீங்களா? ஒரு தடவை டவுன்லோட் ஆனால் சைடில் டவுன்லோட் ஆகும். சர்வரில் நம்ம இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்னைப்பர் 3Dயில். ஓகே, இன்னொரு ஷூட் பண்ண. ஓகே, அவனுக்கு தெரிஞ்சிச்சே, ஓடு புட்றா. ரீலோட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும், ஓடிடுவான். போச்சுங்க. அப்கிரேட்ஸ் அந்த டக்குன்னு இதுவாகுது பாருங்கள், அது கிளிச்சு. இதில் இது பண்ண முடியாது. இதோட லுக்கு இப்படி தான் இருக்கும். கீழே உள்ள ஆமோ நான் இது பண்ணேன். ஆமோ இதை பண்ண முடியல. ஓகே, சைலன்சர் இருக்குது, நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ இது வேணால் இது பண்ணலாம். ஓகே, இது மேக்ஸ்ட் அவுட்டில் தான் வச்சுருக்கேன். இது வேணால் மாற்றிடலாம். ஓகே, கன்ஃபார்ம். மாற்றிட்டோம். ஒரு கர்வாக இருக்கும், இதுவாக இருக்கும். ஆமோ இதுதான் டேமேஜுக்கு யூஸ் பண்ணுறது. ஆனால் இது வரல. கிரிப் பாடி காசு அதிகமாக தான் தேவைப்படுது. நம்மக்கிட்ட 100 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. கொடுக்க முடியாது, கொடுத்தா எது பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்கிரேட் வெப்பன். ஸ்டார்ட் மிஷன் பண்ண முடியாது. இன்ஸ்பயர்ட் பை டிவி, ஃபியர் ஆஃப் டார்க். அப்கிரேடும் பண்ண முடியாது, வெப்பனும் வாங்க முடியாது, காசு இல்லை. இது ஒரு நல்ல இதுவாக இது பண்ணணும். ஓகே, வெப்பன் நல்லா போனால். இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஹண்டிங் ரைஃபிள் தான். கோல்டன் HKSL 8 Tier 1 வந்து இது வந்து மோஷன் சிகண்ட். ஸ்டார்ட் மிஷன். வாண்டட் கிரிமினல் வேணால் ட்ரை பண்ணலாம். கிரிமினலை பிடிக்கிற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் அது. ஸோ என்ன பண்ணலாம்? அந்த லோடிங்கில் பார்த்தீங்களா அந்த கிளிச், உங்களுக்கு தெரியும். அவுட்லா எங்கடா? அங்கே இருக்கான். இது வேறு ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு. போடா. இதுவும் கட்சின் தான், கொஞ்சம் வயலன்ஸாக தான் இருக்கும். விழுந்துருச்சு. ஓகே, அவனுக்கு விழுந்துருச்சு. அதில் இது கையில் போனஸ் கிஃப்ட். கேம் கிராஷ் ஆனாலே என்னென்னமோ வருங்க. மல்டி கில் இல்லை வெப்பன் ஆனாலும் நான் போய்ட்டு ஒன்று அசால்ட் ரைஃபிள் வாங்கணும், இல்லைனா இது ஷார்ட் கன் வாங்கணும். ஓகே, என்னங்க இது பண்ணுறது? ஓகே, கிரிமினலில் போவோம். வாண்டட் கிரிமினலில் கில் த ஃபர்ஸ்ட். அவர் அங்கே வராருன்னு நினைக்கிறேன். அங்கே பச்சை கலரில் பேக் வச்சுட்டு ஒரு பொண்ணு கூட வருது. ஆனால் பொண்ணு இல்லை. ஓகே, பொண்ணை தாக்கிடக்கூடாது. கரெக்டாக தான் போய் இதில் அடிச்சிருச்சு. சைட் ஷோல்டரில் 760 கொடுத்துருக்காங்க, கம்மி தான். ஓகே, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பாய். இந்த கன்று நல்லா இருக்குது. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி கன் கிடைக்குமா? ஸ்ட்ரைட்டாக சுட்டா அப்படியே போய் விழுவும். ஸ்னைப்பர்ஸ். ஓகே,
ஏதாச்சும் அப்கிரேட் பண்ண முடியல. நான் இது என்கிட்ட அப்கிரேடும் இல்லை, உள்ளேயும் விளையாட முடியாது. ஸோ நான் உங்களுக்கு இந்த கன்னோட லுக்ஸ் மட்டும் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், see you in a new video.